பாருங்க, இன்றைக்கு திருப்பூர் தினமலர் செய்தியில் குப்பையை கொட்டவே கூடாது, வேறு வழியில் குப்பையை கொட்டினா தான் இப்போதைக்கு பிரச்சனையை சரி பண்ண முடியும், இப்போ தான் திட்டம் வகுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு நகராட்சி உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய செய்திகள் இப்படியெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வேடிக்கையாகவும் தமாஷாகவும் இருக்குது. அதுலேயும் மாண்புமிகு மேயர் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் திட்டம் வகுத்துருக்கோம், இனிதான் செயல்படுத்த போகிறோன்னு சொல்லிட்டு. 4 ஆண்டுகளாக அவர் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு ஒன்றும் தகவலே காணோம். 4 ஆண்டுகளாக திட்டம் போட்டாங்களாமா. 4 ஆண்டுகளாக திட்டம் போடுறதுக்கு அது என்ன பெரிய என்ன அணுகுண்டு பிரச்சனையா? ஒரு வட மாநிலங்களில் சர்வசாதாரணமாக ஒரு வருடத்தில் நம்மளை விட பெரும் நகரங்கள்லாம் எட்டி பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய நாட்டிலேயே மிகச்சிறந்த நகரமாக, தூய்மை நகரமாக இந்தூர் மாநகராட்சி இருக்குது. 2000 டன்னு திடக்கழிவுகளை அவங்க கையாண்டுட்ருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஒரு 800 டன்னு கழிவை ஒரு மேலாண்மை செய்வதற்கு 4 ஆண்டுகளாகியும் உருப்படியாக ஒரு திட்டம் இல்லை. எல்லா பாறைக்குழியும் நிரப்புறது தான் நம்முடைய கவனமாக இருந்தது தவிர, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க குப்பையை பிரிக்கிறத பற்றி. ரொம்ப வெக்கமாக தான் இருக்குது. என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒன்றுமே தீர்க்க முடியாத பிரச்சனை மாதிரி இவங்க அதை கொண்டு போகிறது தான் ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்குது. ரொம்ப சாதாரண பிரச்சனை, ரொம்ப சாதாரண பிரச்சனை, ரொம்ப எளிமையான பிரச்சனை. ஒரு மனசாட்சியோடு நம்ம வேலை செஞ்சோம்னா ஒரு வருடத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை இல்லாமல் பண்ணிடலாம். கொஞ்சம் தேவை திடமான அது முதல்ல திட்டம், தெளிவான திட்டம். அதில் வேறு எந்த விதமான கையூட்டு, லஞ்சம், கமிஷன் இதுக்கு வழி இருக்கக்கூடாது. 2வது மக்கள்கிட்ட அறிவுறுத்துறது, எப்படி பிரிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதை அவங்கள கட்டாயப்படுத்தி முதல்ல அவங்களுக்கு கடுமையாகவே நம்ம சொல்லி இதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்கிறப்போ அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணாதவங்களுக்கு எப்படி இந்தூரில் சூரத்துலலாம் போடுறாங்களோ அது மாதிரி ஃபைனு போடாத அந்த வீடுகளுக்கு ரூ. 300, ரூ. 400, ரூ. 500 ஃபைனு. 2 வாட்டி போட்டாச்சுன்னா அவ்வளோதான். 3வது முறை அவங்க போட மாட்டாங்க. அதுக்கப்புறமேலு அந்த திடக்கழிவு தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதை தனித்தனியாக ரொம்ப எளிதாக அதுக்கான தீர்வுகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. பிளாஸ்டிக் எல்லாம் தனியாக நம்ம உருக்கி பிளாஸ்டிக்காக பண்ணிக்கலாம், இரும்பாக பண்ணிக்கலாம். மக்கும் குப்பைகளை நம்ம உயிர் உரமாக மாற்றிக்கலாம். கட்டடக் கழிவுகளில் நீட்டாக எங்கே கொண்டு குழியாக இருக்கோ அங்கே கொட்டி மேடாக்கிக்கலாம். இப்படி ரொம்ப எளிதான தீர்வு இது. உலகத்தில் எல்லா பக்கமும் சரி பண்ணிட்டாங்க. என்னமோ தெரியல, இவங்க தான் என்னமோ புதுசாக, உலகத்திலே இவங்க தான் புதுசுங்கிற மாதிரி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப தமாஷா தான் இருக்குது. எவ்வளோ முறை சொன்னாலும் பாருங்கள், அந்த தில்லுமுள்ளு பாருங்கள் எங்கே முதலிப்பாளையத்தில். ஏன்னா ஒரு குப்பையை கொட்டினா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரம், காற்று மாசுபாடு என்ன அப்படிங்கிறது காலம்பாளையத்தில் மாண்பு மேயர் அவர்கள் பார்த்துட்டு போயிட்டார். அங்கே இப்போ பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கே